பார்ட் 2 பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ண போகிறோங்கிறது தான். ஸோ நம்ம பேக் பார்ட் கட் பண்ணி எடுத்து வச்சதை அப்படியே வச்சு ஃபுல்லாக ட்ரேஸ் எடுத்துக்கலாம். இதில் நமக்கு சேஞ்சஸ் ஆக போகிறது நம்மளோட ஃப்ரண்ட் நெக்கு. ஸோ ஃப்ரண்ட் நெக்கோட வித் வந்து 3.5 இன்ச்சஸ், பேக்குக்கு என்ன எடுத்தோமோ அதே தான். ஹைட்டு மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், 7.5 இன்ச்சஸ். ஸோ அதில் ஒரு பாக்ஸ் பண்ணிவிட்டு நார்மல் யூ நெக் தான் நான் ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். தென் ஷோல்டர் டு அஃபெக்ஸ் பாயிண்ட். ஷோல்டர் டு அஃபெக்ஸ் பாயிண்ட் நமக்கு ப்ளவுஸில் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்மளோட அளவு ப்ளவுஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லேருந்து கீழே அஃபெக்ஸ் பாயிண்ட்டுங்கிறது கரெக்டாக நம்மளோட நிப்பிள் பாயிண்ட் 9.5 இன்ச்சஸ். ஸோ அதிலிருந்து நம்ம ஃப்ரண்ட் லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 12.5 இன்ச்சஸ். அதை நம்ம அப்படியே நம்மளோட பேட்டர்னில் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 9.5 நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு 12.5 மார்க் பண்ணி சென்டராக ஒரு லைன் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து வித் பெல்ட் அப்படிங்கிறதுனால நம்ம பட்டிக்கு வந்து ஷேப் கொடுக்கறதுக்காக 1.5 இன்ச்சு கிராஸ் எடுக்க போகிறோம். தென் அஃபெக்ஸ் டு அஃபெக்ஸோட லென்த் வந்து நமக்கு 3.5 இன்ச்சஸ். அதில் மார்க் பண்ணிவிட்டு நாம் கொடுத்துருக்க டாட்டோட அளவு 1 இன்ச்சு, டோட்டலாக 2 இன்ச்சஸ் எடுத்திருக்கோம். ஆம்கோ ஸ்கேல் வச்சு நம்ம டைரெக்டாக நம்மளோட ஷேப்பை எடுத்துக்கலாம். கர்வ் வரைய வேண்டிய இடத்துல மட்டும் நீங்கள் ஆம்கோ ஸ்கேல் யூஸ் பண்ணி அழகாக அந்த க்ரீன் கலரில் மார்க் பண்ணிக்கிறது ஃபுல்லாக நம்மளோட ஷேப்புக்காக நம்ம எடுத்துருக்கிறது. பிங்க் கலர் கொஞ்சம் இரர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பட்டி பாட்டுக்காக ஆம்கோ ஸ்கேல் வச்சு அதையும் சேவ் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே இருக்கிறது ஃபுல்லாகவே நமக்கு பெல்ட்டு. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே ஹைட்டில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு சைடு ஜாயின் பண்ணும்போது எந்த இஷ்யூஸுமே வராது. மீதி எவ்வளோ இருந்தாலும் அதை நீங்கள் ஃப்ரண்டில் மட்டும் லைட்டாக ஷேப் கொடுத்து எடுத்துட்டிங்கன்னா நமக்கு சூப்பராக செட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம கட்டிங் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலருக்கு எல்லாமே கட் பண்ணிக்க. இதில் வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்கான சீம் எதுவுமே ஆட் பண்ண கிடையாது. ஃபேப்ரிக்கில் நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது மட்டும்தான் நம்ம ஸ்டிச்சிங்க்கான சீம் வந்து ஆட் பண்ணிப்போம். ஸோ இந்த ஆன் சைடு வரதில் மட்டும் நம்ம ஹைட்டு வித்து ரெண்டுலேயுமே ஒரு இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். ஏன்னா கிராஸாக வச்சு தான் ஜாயின் பண்ணுவோம். ஸோ அப்போ நமக்கு கொஞ்சம் சைஸு முன்ன பின்ன வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.